அக்கா, அம்மா அப்பா எங்க ஆளையே காணோம்? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. இருங்க, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். அக்கா, நீ போனா அப்புறம் உன்னை தேட வேற யார் வருவா? அவங்க வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணு. மகேஷ் சாரு, சோடி நல்லா இருக்குல்லங்க? ஜோடியா? ஆமா, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது அன்பு. மகேஷ் சாரு நமக்குலாம் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. நீங்க அந்த மித்ராவோட சேர்த்து வச்சு அவர் கெட்டது பண்ண பாக்குறீங்களா? ஏய், மித்ராவுக்கு என்ன? அவ முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டா. இப்ப ரொம்ப நல்ல பொண்ணாத்தே இருக்கறா. வந்தாச்சு. வீட்ல ஒரு நல்லது கெட்டதுன்னா போதுமே. ஹாய். வாங்க சார். வா மித்ரா. ஹாய் ஆனந்தி. ஆமா, நாங்க ஒன்னும் லேட் பண்ணலையே. ஐயோ இல்ல சார், கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. ஓகே. வாங்க வாங்க, வாங்க தம்பி. வணக்கம் அங்கிள். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? ஃபைன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நாங்க நல்லா இருக்கோம். இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி, நீங்க இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே? ஆனந்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு தம்பி. லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னா ஜோடி பொறுத்து நல்லா இருக்கிறத விட மனசு பொறுத்தும் நல்லா இருக்கணும். அன்பு ஆனந்தி மாதிரி. ஆனந்தி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண போது அவங்க மனசு ஒண்ணும் பொருத்தமா இல்லையே தம்பி. ஆனந்தி எப்படி கோவத்துல இருந்தா அது மாதிரிதான். நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. நீங்களே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனசு ஒத்து வாழத்தான் போறீங்க. கல்யாணத்துக்கு மறக்காம எங்களை கூப்பிடுங்க.